கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை பொருந்தினவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று இந்த நாள் சிந்திக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கென்று அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உருவாக்கி சகல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் தந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சில வேளை நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டங்களில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதிலே சோர்ந்து போகாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்திருக்கிறதான நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக கொஞ்ச காலம் ஒருவேளை பாட அனுபவிக்கலாருமையானவர்களே. பிரச்சனை இல்லாத இடங்கள் ஒரு இடமே இல்லை. ஆனால் பாடு அனுபவிக்கிறாராகிய நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன செய்கிறாராம்? சீர்படுத்துகிறார். 2வது ஸ்திரப்படுத்துகிறார். 3வது நிலைநிறுத்துகிறார். இவ்விதமாக அவர் சீர்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.